ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ளாகு ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 நாளாக கொஞ்சம் மூடுமே கூட சரியில்லை. அபி இன்னும் ஊருக்கு போயாச்சு. அபிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இங்கே இருந்தப்பவே டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டிட்டு தான் போனான். இன்னும் சரியாகலை. அதனால் கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்குது. ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸ், அது கூடவே கீரை கூட்டுக்கு பருப்பு, தக்காளி, ஒரு பச்சை மிளகா, பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்குமே கூட வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ கீரை வந்து பாலக்கு ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். அதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவன் பாருங்கள் வெண்டைக்காய் கேட்டுட்டு இங்கே நின்றுட்டுருக்கான். மூடுமே கூட அவ்வளோவா சரியில்லை, கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்குது. அதனால வயிறு ஒன்று இருக்கு இல்லையா, சமைக்கணும். ஸோ மண்சட்டியில் தான் வந்து இன்றைக்கி கீரை கூட்டு பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மிளகாவத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு, வெங்காயம் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் தாளித்து விட்டுற போகிறேன். கூடவே கருவேப்பிலை, மிளகா வத்தல் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் அப்புறம் அந்த பூண்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். எந்த கீரை வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி பாலக்கீரை தான் இருக்குது. ஸோ வெண்டைக்காய் அங்கே வச்சுருக்கேன் இல்லையா, நம்ம அசந்தோன்னா இழுத்தாலும் இழுத்துருவான். இப்போ என்ன பண்ணுறான், நான் கிச்சனில் இந்த கறிப்பிடி துணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் எண்ணெய் வாசனை எல்லாம் வரும்ல, இழுத்துக்கொண்டே எங்கேயாவது கட்டில் கடியில் போட்டுடுறான். அப்பப்போ காணாமல் போயிடுது. பார்த்தா இவன் வேலை தான் அது. ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது கீரை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு ஆஃப் பண்ணி விட்டுற போகிறேன். குக்கர் ஆஃப் ஆனதுக்கப்புறமா பருப்பு எடுத்து அது கூட சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி தேங்காயெலாம் அரைக்கல. இல்லைன்னா 1/4 கப்பு தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம் கூட அரைச்சி சேர்த்தோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து வீட்டில் அரைச்சிருந்தேன் இல்லையா சாம்பார் பொடி, அது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுற போகிறேன். எவ்வளோ இருந்துச்சு கீரை சட்டி நிறையா, வெந்ததும் பாருங்கள் இத்தினூண்டு ஆகிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது டக்குன்னு வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு போய் வெண்டைக்காய் கட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போது இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். இன்ஸ்டாலெல்லாம் ஃபேமஸாக இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், அந்த லேடி வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க வீட்டுக்காரர் அவங்கள கொன்னுட்டு அவரும் சூசைட் பண்ணிகிட்ருக்காரு. ஊன்னா பார்த்தீங்கன்னா ஒரே கொலை தான். ஒன்று பொண்ணு பிள்ளைங்க ஹஸ்பண்டை கொன்னுறது, பாய் ஃப்ரெண்டை கொன்னுறது, இல்லைனா இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. பிடிக்கல அப்படின்னா தனியாக விட்டுட்டு நல்லா இருங்க அப்படின்னு போயிட வேண்டியது தானே. அந்த பொண்ணு இத்தனைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் போல். எனக்கு யாருன்னெலாம் முன்னாடி தெரியாது. இப்போ நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துட்டு அதுதான் இன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்குது. இவங்க பாட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடுறாங்க. 2 பிள்ளைங்க இருக்கான். ஒரு நிமிஷம் அந்த பசங்களை பற்றி யோசிச்சிருக்கலாம். அந்த ஆள் என்னமோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்க. கடைசியில் பிள்ளைங்க லைஃப் தான் வேஸ்ட்டாக போகுது. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்குறப்ப என்னமோ பயங்கர டென்ஷன் ஆகுது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. நியூஸு எதை பார்த்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது தான் வந்துகிட்டே இருக்குது. கஷ்டமாக இருக்குது. நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, புலம்புறதை தவிர வேறு வழி இல்லை. ஸோ கீரை நல்லா வெந்திருந்தது இல்லையா, அதில் இப்போது பருப்பு தான் மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இந்த சின்ன பர்னருக்கு மாற்றிட போகிறேன். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்கு சிம்பிளானது தான். எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய், 2-3 பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா பொரியல் ரெடி. இந்த பக்கம் பாருங்கள், கீரை கூட்டுமே கூட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு, ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், வறுத்த அரைச்ச ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இவ்வளோதான். பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, பேசிக் மசாலா தான். ஆனால் வறுத்தரைச்ச ஜீரகம், மிளகுத்தூள்லாம் சேருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா கருகாமல் வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சிம்மிலேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லி இலை சேர்த்து இறக்கணுன்னா வேறு லெவலில் இருக்கும். பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம சப்பாத்தியில் ரோல் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். ட்ரெயினில் போகிறதுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் வெண்டைக்காயுமே கூட வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாதம் சர்வ் பண்ணிக்கலாமா? எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி சர்வ் பண்ணணும்னு ஆசை. நல்லா சாதத்தையே கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அதில் நல்லா கீரை கூட்டு சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து மற்ற காயெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். சிம்பிளான மெனு தான், சூப்பராக இருந்தது. ஸோ வெயிலுக்கும் அதுக்கும் நிறையெல்லாம் சாப்பிட முடியறதில்ல. குழம்பு இல்லைன்னா தயிர் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுறது. அதனால் காய் நிறையா வச்சுருக்கேன். கொஞ்சமாக சாதம். இது இனிப்பு மாங்காய் இது பண்ணியிருந்தேன் இல்லையா, ஆம்கா சுண்டா, அந்த இது சூப்பராக இருக்கும். இது கூட காம்பினேஷன் பாருங்கள். நல்லா நிறைய குழம்பு ஊற்றி அது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா ஆஹா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த காம்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all.